பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் கர்த்தருமாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால உங்களை எல்லாம் வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு புதிய நாளை ஆண்டவர் கொடுத்துருக்காங்க. கர்த்தருக்கு கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இன்றைக்கி நாம் சில காரியங்களை பற்றி தியானிக்கலாம். சங்கீதம் 105:19 கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவனை புடமிட்டது. நிறைவேறும் அளவு அதை யோசப்பை குறித்து சொல்கிறாங்க. கர்த்தர் யோசப்புக்காக நிறைய சொப்பனங்கள் எல்லாம் கொடுத்தாங்க, தரிசனங்கள் கொடுத்தாங்க. அந்த வார்த்தை நிறைவேறதுக்கு அது சில புடமிடுதல் எல்லாம் நடந்தது. அந்த வார்த்தை நிறைவேறும் அளவும் அவனை எத்தனையோ வருஷங்கள் அவனை சோதிச்சா. புடமிடுன்னா என்னன்னு கேட்டிங்கனாக்கா சோதனை. சங்கீதம் 66:10 எழுதியிருக்கு. நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனைகள் தான், பிரச்சனைகள் தான், போராட்டங்கள் தான் அந்த புடமிடுதல்னு சொல்லுவாங்க. சோதித்த பிற்பாடு நான் பொண்ணு போல் விளங்குவேன்னு சொல்லி யோபு கூட சொல்கிறாங்க இல்லையா. ஆனால் சோதனை அவர் அனுமதிக்கிறதா, சோதனை அனுமதிக்கிறது. ஏன்னா நம்மளை நீதிமான்களாக பரிசுத்தவான்களாக நமக்கு கொடுத்துருக்கிற வார்த்தைகள், அதாவது வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறணும். அது நம்ம உண்மையாக இருக்கிறோமா இல்லையான்னு சோதிக்க வேண்டாமா? அதனால அதுதான் புடமிடுதல், சோதிக்கிறதுன்னு சொல்லி பார்க்குறேன். 2 சாமுவேல் 22:31 அதே மாதிரி எதற்காக நம்ம புடமிடுவார், நம்ம நம்புகிறோமா இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் சோதிக்கிறாங்க. சோதனையில் ஜெயிக்கும் போது அவர் நமக்கு கேடகமாக இருப்பாங்க, பாதுகாப்பாக இருப்பாங்க. சோதித்த பிறப்பாடு நம்ம ஜெயம் எடுக்கணும். யோசேப்பு பரிசுத்தவான்கள் எல்லாமே ஜெயம் எடுத்தாங்க, ஆபிரகாம் ஜெயம் எடுத்தாங்க. அதனால் சோதித்த பிற்பாடு நாம் ஜெயம் எடுக்க முடியும். அதுக்கு தான் அவர் சோதிக்கிறாங்க. இல்லை நாம் தோற்று போயிட்டோன்னாக்கா தோற்று போமா இல்லையா, நம்புகிறோமா, உறுதியாக இருக்கிறோமா, வைராக்கியமாக இருக்கிறோமான்னு எல்லாம் கர்த்தர் சோதனை அவர் சோதனை அனுமதிக்கிறதா. ஆபிரகாமை சோதிச்சது நமக்கு தெரியும் இல்லையா. 22ஆம் அதிகாரத்தில் 22ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை சோதிச்சாங்க. சோதிச்சது என்ன? தேவன் இந்த காரியங்கள் நடந்த பின்பே தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எண்ணில் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றார். அப்பொழுதே அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கே நீ இப்பொழுதே அழைத்து கொண்டே மோரியா தேசத்து போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையில் ஒன்றில் மேலே அவனை தகன பலியாக பலியிடு என்றார். அது ஒரு பெரிய சோதனை இல்லையா. வருஷங்களாக 25 வருஷமாக காத்திருந்த ஒரு மகனை கிடச்சது. அதே பலியிடுன்னு சொல்லும்போது அவனுக்கு ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் அதில் அவர் அவரோட இதே நீ நேசிக்கிறவனும் உடைய ஏகசுதனும் கொண்டு போய் அங்கே பலியிடுன்னு சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் தான் ஈசாக்கு இருக்குது. ஏகசுதனே, அவர் ரொம்ப நேசிக்கிறவரே, ஒரே மகனே, அதெல்லாம் தான் ஏகசுதன் தான், ஒரே மகனாக இருக்குது. அந்த கொண்டு பலியிடுன்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அது பலியிடுன்னு ஆண்டவரை சோதிக்கிறாங்க. ஆபிரகாமை சோதிச்சாருன்னு சொல்லி இருக்குது. அதனால நமக்கு எல்லாருக்குமே இந்த சோதனை இருக்குது. உனக்கு ஒரு குமாரன் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொன்னாங்க. அந்த வசனம் நிறைவேறும் அளவோ அந்த குமாரனை கொடுத்த பிற்பாடு இவன் எப்படி இருப்பா, இவனை உண்மையை விட்டு விலகுமா, இவன் கீழ்ப்படிவானா அப்படிங்கிற ஒரு சோதனை தான் நமக்கு வருது. நம்புகிறோமா இல்லையா? சோதனை சோதித்த பிற்பாடு நிச்சயமாக நம்மளை எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாங்க. அப்படி எல்லா மனுஷருக்கும் ஆபிரகாமுக்கு கிடைச்ச அந்த சோதனை மாதிரி நமக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் வருஷம் வாக்குத்தத்தம் கொடுக்குது. தனிப்பட்ட முறையில் வாக்குத்தத்தம் கொடுக்குது, மாதம் வாக்குத்தத்தம் கொடுக்குது. இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு நிறைவேறதுக்கு ஒரு சோதனை இருக்குது. சோதனை சைக்கிற மனுஷன் பாக்கியவானன்னு சொல்லி இருக்குது. சோதிச்ச பிறப்பாடு நம்ம பொண்ணு போல தான் பிரகாசிக்கும். அப்புறம் நீதிமொழிகள் 30:5 தன்னை அண்டிக் கொள்ளுகிற யாவருக்கும் அவர் கேடகமாக இருக்கும். நம்பி சோதனை ஜெயிச்சு அவரை நம்பி காத்திருக்கிறவங்களுக்கு அவர் கேடகமாக இருப்பாங்க. அவர் கேடகமாக இருக்காங்க. அவரை ஒட்டி கொள்ளுவர், அவரோடு இணைஞ்சு கொள்ளுகிறவருக்கு நிச்சயமாக அவர் கேடகமாக இருக்காங்க. தானியேல் 12:10 ஞானவான்கள் ஆக்கும்படியாக அவர் நம்மளை சோதிப்பார்கள். அநேகர் சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு புடமிடுவார்களாக விளங்குவார்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் ஒளியே போலே, அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலே எண்ணெய்க்குள்ள சதா காலங்களும் பிரகாசிப்பார்கள்னு சொல்லி எழுதியிருக்குது. நம்மளுக்கு அந்த சோதனையெல்லாம் கர்த்தர் அனுமதிச்சாங்க. மல்கியா 3:3 இதே மாதிரி தான் நம்ம எழுதியிருக்கிறாங்க. அவர் உட்கார்ந்து வெள்ளியே புடமிட்டு
சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்கள் ஆகும்படிக்கும் கர்த்தருடையவர்கள் ஆகும்படிக்கும் நீதியாக காணிக்கே செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னே போலையும் வெள்ளியை போலையும் புடமிடுவார். ஊழியத்துக்கு வரனாக்கா சாதாரண புடமிடுதல் அல்ல, பொன்னே போலையும் வெள்ளியை போலையும் அவர் லேவியரை சுத்திகரித்த மாதிரி ஊழியம் செய்யணும்னு ஆசைப்படுகிற யாருக்கு ஒரு சோதனை இருக்குது, ஒரு சுத்திகரிப்பு இருக்குது, ஒரு புடமிடுதல் இருக்குது. இதெல்லாம் நம்ம சகிச்சாத்தா சோதிச்ச பிறப்பாடு தான் நம்ம புண்ணு போல விளங்கும். கர்த்தர் நிச்சயமாக நமக்கு எல்லாருக்கும், அதாவது நம்ம நீதிமான்கள் ஆக்கிறதுக்காக, நம்மளை நட்சத்திரங்களே போல ஆகிறதுக்காக எல்லாத்துக்கும் ஒரு சோதனை இருக்குது. அந்த சோதனையை நம்ம சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். தகப்பன் சிநேகிக்கிற புத்திரனே தகப்பன் நிச்சயமாக சிரிச்சிப்பாங்க. அது சோதனையை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். சோதிக்கிறது நல்லதா, சோதிச்சா தான் நம்ம பிரகாசிக்க முடியும், விளங்க முடியும். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கட்டும். நாம் இப்போ ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உன்னை துதிக்கிற சாமி. சோத்திர ஆண்டவரே. அப்போ அந்த வார்த்தையை கேட்டுக்கிற அனைவருக்கும் ஆண்டவரே, எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் நீங்கள் எங்களுக்கு கொடுக்குறீங்க. அது எல்லாம் அந்த சோதனை வரும்போது நாங்கள் சோர்ந்து போய் விழுந்து போய் பின்வாங்கி போகாத விதத்தில் கர்த்தாவே உறுதியாக உனக்குள்ள கெட்டியமாக அப்பா உனக்குள்ள நிலைத்து நிற்கும்படியாக அந்த சோதனையை சகித்து முன்னேறி செல்லக்கூடிய கிருபையை நீங்கள் தாங்கன்னு சொல்லி ஜெபிக்கிற பரிசுத்தவான்களை எல்லாம் எப்படி சோதனையை சகித்து ஜெயம் எடுத்தாங்களோ அதே மாதிரி நாங்களும் எடுக்க கர்த்தர் உதவி செய். இதை கேட்குற அனைவருக்கும் அந்த கிருபைகளும் அப்பா நன்மைகளும் கொடுப்பீராகன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற இயேசுவின் மூலமாக பிதாவே. ஆமேன்.